வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்னாதிபதி எந்த இடத்தில் இருந்தால் சிறப்பு என்பதை பார்த்து வருகிறோம். கடந்த பதிவில் மேச லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கும் பார்த்தோம். இன்று மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதி புதன் எங்கு இருந்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம். லக்னாதிபதி புதன் மிகவும் அறிவு சார்ந்த கிரகமாக இருப்பதால் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே ஆற்றல் மிக்கவர்களாகவே இருப்பார்கள். எதையும் திட்டம் போட்டபடி செய்வதாலும் சமயோஜித புத்தியால் வேலைகளை முடிப்பதாலும் சரியான முறையில் முடிப்பார்கள். எந்த லக்னத்தில் பிறந்தவர்களும் மிதுன லக்னக்காரர்களிடம் ஆலோசனை பெற்று செய்தால் அந்த வேலை கண்டிப்பாக கச்சிதமாக முடியும். அவர்களுக்கு ஆதாயம் இருப்பதோ இல்லையோ அவர்களிடம் கேட்பவர்களுக்கு சரியான ஆலோசனை கூறி அவர்களை நன்கு வழி நடத்துவார்கள். காரணம், புதன் அவர்கள் லக்னாதிபதியாக வருவதாலும் அவர்கள் புத்திசாலித்தனம் மிகவும் பிரமிக்க வைப்பதாக இருக்கும். மிதுன லக்னத்திற்கு லக்னாதி புதன் லக்னத்திலே இருப்பது மிகுந்த சிறப்பென்றே சொல்லிவிடலாம். காரணம், புதன் ஆட்சி பெற்று இருப்பதாலும் அங்கு அவர் திக்பலம் பெற்று இருப்பதாலும் மிதுன லக்னக்காரர்களின் வாழ்க்கையை உயர்பாதைக்கு கண்டிப்பாக எடுத்து செல்வார்கள். மற்ற கிரகங்கள் சரியாக அமையாவிட்டாலும் லக்னாதி புதன் தனித்து மிதுன லக்னத்திலே இருப்பது மிகுந்த சிறப்பாகும். மேலும் சுப கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் நல்ல பலனையே கொடுப்பார். மேலும் மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடமாகிய கடகத்தில் புதன் இருப்பது அவ்வளவு சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது. காரணம், புதனும் சந்திரனும் நட்பு கிரகம் என்று சொல்லிவிட முடியாவிட்டாலும் பொதுவாகவே 2ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் நன்மை தருவதாக இருப்பதால் இங்கு புதன் அமர்வது ஓரளவு சிறப்பு என்றே சொல்லிவிடலாம். காரணம், மிதுன லக்னக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் புதன் அமைய பெற்றால் அவர்கள் வாக்குஸ்தானம் அடுத்து இருப்பதால் இவர்கள் பேசி பிழைக்கும் தொழிலை செய்ய நேரிடும். ஆசிரியர் மேலும் வக்கீல் போன்ற தொழிலை செய்து நன்கு முன்னேற்றம் அடைவார்கள். மேலும் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் இவர்கள் குடும்பம் சுபிட்சம் பெறுவதோடு குடும்பத்திற்காகவே இவர்கள் உழைக்கும் சூழ்நிலையும் ஏற்படும். 2ஆம் இடத்தில் புதன் அமரும்போது கடகத்தின் அதிபதி சந்திரன் நல்ல நிலையிலும் வளர்ப்பிறையிலும் இருந்தால் ஜாதகருக்கு ஒரு யோகமான காலம் என்றே சொல்லிவிடலாம். வாழ்நாள் முழுவதும் அனைத்தும் அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். மேலும் 3ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருப்பது சிறப்பு என்றே சொல்லிவிடலாம். மறைவு ஸ்தானம் என்றாலும் அதிநட்பு கிரகமாக சூரியன் இருப்பதாலும் இங்கு புதன் அமர்வது மிகவும் ஏற்றத்தையே ஜாதகருக்கு கொடுக்கும். மேலும் சூரிய பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் புதன் இங்கு அமர பெற்றவர்கள் மிகவும் பாக்கியசாலிகளாகவே இருப்பார்கள். மேலும் குரு பகவான் இங்கு சிம்மத்திலே இருந்தாலும் அல்லது தனுசில் இருந்து சிம்மத்தை பார்த்தாலும் ஜாதகர் கண்டிப்பாக வாழ்நாளில் உயர் பதவியும் உயர்நிலையும் அடைவார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் இளைய சகோதர சகோதரிகளால் பெருத்த ஆதாயம் கிடைக்கப்பெறும். 4ஆம் இடமாகிய கன்னியில் அமர பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் என்றே கூறிவிடலாம். காரணம், லக்னாதிபதியே 4ஆம் இடத்தில் அமர்வதால் சகல பாக்கியங்களும் இவர்களை தேடி வரும். பிறக்கும் போதே சொத்து சுகத்துடனே பிறந்திருப்பார்கள். மேலும் புதன் இங்கு ஆட்சியும் பெறுவதால் தாயார் வழி சொத்து கிடைப்பதோடு தாயாரால் இவர்களுக்கு பெருத்த ஆதாயம் கிடைக்கப்பெறும். பொதுவாகவே மிதுன லக்னக்காரர்கள் தாய்ப்பற்று அதிகம் உள்ளவர்கள் என்றே சொல்லிவிடலாம். காரணம், 4ஆம் அதிபதியாகவும் லக்னாதிபதியே வருவதாலும் இயற்கையிலே பிறந்தது முதல் தந்தையார் மீதோடு இருப்பதை விட தாயார் மீது பற்றுதல் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் புதன் அமைய பெற்றவர்கள் அனைத்திலும் ஏற்றம் பெறுவதாக இருக்கும். மேலும் கல்வி சார்ந்த விஷயத்திலும் அதிக உயர் படிப்பு படிக்கும் வாய்ப்பும் ஏற்படும். 5ஆம் இடமாகிய துலாத்தில் இருப்பது வெகு சிறப்பு என்று சொல்லிவிடலாம். லக்னாதிபதி 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதும் மேலும் ஒரு திரிகோணஸ்தானத்தில் இருப்பதும் மிகுந்த சிறப்பாகும். மேலும் துலாத்திற்கு அதிபதியான சுக்கிரன் புதன் பகவானுக்கு அதிநட்பு கிரகமாக இருப்பதாலும் சுபகிரகமாக இருப்பதாலும் இங்கு லக்னாதிபதி அமைய பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்களே. மேலும் இங்கு தனித்து புதன் இருந்தால் மிகுந்த சிறப்பு என்றே சொல்லலாம். கூடவே சுக்கிரன் இருந்தால் அவர்கள் வாழ்நாளில் பல சொத்து சேர்ப்பவர்களாகவும் அவர்கள் சொந்த முயற்சியாலே பல தொழில் ஸ்தாபனங்கள் தொடங்குபவர்களாக இருப்பார்கள்.
இங்கு புதன் இருக்க பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள். 6ஆம் இடம் ஆகிய விருச்சிகத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பாக கூறிவிட முடியாது. காரணம் மறைவு ஸ்தானமாக இருப்பதோடு செவ்வாய்க்கு புதன் பகை கிரகமாகவும் இருப்பதால் இங்கு லக்னாதிபதி அமரப்பெற்றவர்கள் பிறவி முதலே ஒரு குழப்பமான மனநிலையிலே இருப்பார்கள். அவர்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் வருவதற்கு தடை ஏற்படும். இங்கு கூடவே குரு பகவான் இருந்தாலும் அல்லது வேறு எங்கு இருந்தாலும் பார்த்தாலும் ஜாதகர் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். மேலும் 7ஆம் இடமாகிய தனுசில் லக்னாதிபதி புதன் இருப்பது அற்புதமான பலன் என்றே சொல்லிவிடலாம். பொதுவாக மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பதாலும் மேலும் லக்னத்தை பார்ப்பதாலும் சிறப்பு என்றே சொல்லிவிடலாம். இருப்பினும் இங்கு தனித்து குரு பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பாகாது. காரணம் 7ஆம் இடத்தின் வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கூடவே சுப கிரகங்களோ அல்லது எந்த கிரகமாவது கூட இருக்க வேண்டும். இங்கு தனித்து இருந்தால் பொது நல தொடர்பு போன்ற விஷயங்களின் அனுகூலத்தை கொடுத்தாலும் குடும்பத்திலும் வாழ்க்கை துணையாலும் சில பிரச்சனைகளை கொடுக்கவே செய்வார். குரு பகவானுடன் சுபகிரகங்கள் சேர்ந்திருப்பது நன்மை பெற்றுத்தரும். இது 8ஆம் இடமாகிய மகரத்தில் புதன் இருப்பது ஓரளவு நன்மை என்றே கூறிவிடலாம். காரணம் சனி பகவானின் வீடாக நட்பு கிரகமாகவும் இருப்பதால் ஓரளவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெளிநாட்டு வாழ்க்கையால் ஜாதகர் நன்மை அடைவார். மேலும் இருக்கும் இடத்தில் இருந்து வெளியூருக்கு மாறி வெளிநாட்டிற்கோ மாறினால் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றமடையலாம். குரு பகவான் எங்கிருந்து பார்த்தாலும் ஜாதகருக்கு தொழில் ஸ்தானம் நன்கு சிறப்பாகவே இருக்கும். மேலும் 10ஆம் இடமாகிய கும்பத்தில் லக்னாதிபதி புதன் இருப்பது மிக அற்புதமான பலன் என்றே சொல்லிவிடலாம். கும்பம் அதிபதி சனி பகவான் புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக இருப்பதாலும் மேலும் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் அமர்வதால் இவர்கள் பிறவி முதலே சிறந்த தொழில் அதிபர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் எந்த புது தொழில் செய்தாலும் அதில் கண்டிப்பாக நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைக்கும். இங்கு குரு பகவான் சேர்ந்து விட்டாலோ அல்லது பார்த்து விட்டாலோ ஜாதகர்கள் கண்டிப்பாக ஒரு உயர்நிலையை அடைவார்கள். மேலும் இங்கு சுக்கிரன் சேர்ந்து விட்டால் இவர்கள் சும்மா இருந்தாலும் சொத்து சுகம் இவர்களை தேடி வருவதாக இருக்கும். மேலும் 9ஆம் இடமாகிய கும்பத்தில் புதன் பகவான் இருப்பது வெகு சிறப்பாகவே இருக்கும். பாக்கியாதிபதி வீட்டில் இருப்பதாலும் மேலும் கும்பத்தின் அதிபதி சனி பகவான் புதனுக்கு மிகவும் நட்பு கிரகமாக இருப்பதாலும் இங்கு லக்னாதிபதி புதன் அமர பெற்றவர்கள் பிறவி முதலே பாக்கியங்கள் அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தந்தை வழியாலும் தந்தை வழி சொத்துக்களாலும் பெருத்த ஆதாயம் ஏற்படும். மேலும் ஜாதகர்கள் மிகவும் கஷ்டப்படாமலே வாழ்க்கையில் முன்னேறுபவர்களாக இருப்பார்கள். குரு பகவானோ சுக்கிர பகவானோ இணைந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் ஜாதகருக்கு ஒரு பொலிவும் அந்தஸ்தும் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை முழுவதுமே அனைத்தும் அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். 10ஆம் இடமாகிய மீனத்தில் புதன் பகவான் இருப்பது நன்மை என்றே சொல்லிவிடலாம். காரணம் இயற்கை சுபர் வீடாக இருப்பதாலும் அங்கு புதன் பகவான் நீச்சம் அடைந்தாலும் பெரிய கெடுதலை செய்து விடமாட்டார். தனுசு வீட்டில் இருப்பதை விட மீனத்தில் இருப்பது ஓரளவு நன்மையே என்று சொல்லிவிடலாம். மேலும் தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் இருப்பதால் அவர்கள் தொழிலினால் நல்ல வளர்ச்சி காண்பதே நேரிடும். மேலும் குரு பகவான் இங்கே கூடவே அமர்ந்தால் சிறப்பான பலன் என்றே சொல்லிவிடலாம். மீனத்தில் சுக்கிரன் புதன் பகவான் கூடவே இருந்தாலும் அவர் சுக்கிரன் இங்கு உச்சம் பெறுவதாலும் ஜாதகருக்கு மிக உயரிய பலன்கள் வாழ்நாளில் நடைபெறும். இது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு என்றே சொல்லிவிடலாம். மேலும் மேச வீடாகிய 11ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பது அதிர்ஷ்டம் என்றே சொல்லிவிடலாம். இங்கு விருச்சிகத்தில் இருப்பதை விட இது மேஷத்தில் நன்மை என்றே கூறலாம். காரணம் அங்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருந்ததால் பலன்கள் குறைவாக இருக்கும். இங்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடமாகதால் செவ்வாய் பகை பெற்றாலும் ஓரளவு நன்மை பெறுவதாகவே இருக்கும். இங்கு கூடவே குரு பகவான் இருந்தாலோ அல்லது வேறு எங்கு இருந்தாலும் பார்த்தாலும் ஜாதகர் வாழ்நாள் முழுவதுமே சகல பாக்கியங்களையும் அனுபவிப்பவர்களாகவே இருப்பார்கள். பொதுவாக லாபஸ்தானத்தில் லக்னாதிபதி இருப்பது அருமையான பலன் என்றே சொல்லிவிடலாம்.
12ஆம் இடமான ரிஷபத்தில் புதன் பகவான் இருப்பது மிக நன்மை என்றே சொல்லிவிடலாம். காரணம், சுக்கிரன் மிக நட்பு கிரகமாக இருப்பதாலும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதாலும் இங்கு லக்னாதிபதி அமர்வது மிக சிறப்பென்றே சொல்லிவிடலாம். இங்கு கூடவே சுக்கிரனும் அமர்ந்தால் ஜாதகர் மிக கோடீஸ்வரர்களாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையால் பெருத்த ஆதாயம் கிடைக்கப் பெறுவதோடு தூர தேசத்திற்கு சென்று மிக அதிகமாக சொத்து சேர்க்கும் வாய்ப்பும் ஏற்படும். மிதுன லக்னக்காரர்களுக்கு புதன் பகவான் எந்த வீட்டில் இருந்தால் நன்மை செய்வார் என்பதை பார்த்தோம். அடுத்த காணொளியில் கடக லக்னத்திற்கு சந்திர பகவான் எங்கு இருந்தால் நன்மை என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.